இந்தம்மா உன்னுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர். நீ ஜூனியர் மெர்ச்சர் ஜாயின் பண்ணிக்கோ. பழையசெல்லாம் விட்டுருமா. இனி நீ நல்லா தான் இருப்ப. நீ ஒர்க் பண்ணுறதுனால உன்னுடைய பேஷன்லாம் விட்டுறாத. அப்படியே சைடில் ப்ரிப்பேர் பண்ண. ஓகே, உனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட வந்து கேளு. தேங்க்யூ சார். சூப்பருங்க. எப்போ ஜாயின் பண்ணீங்க? இப்போதான். உங்களுக்கு எப்படி போகுது எல்லாமே? ஃபுல் ஃபோக்கஸும் ஒர்க் மேலே தாங்க இருக்கு. அதான் எல்லாமே ஒன்றா நல்லபடியாக நடந்துருக்குங்க. சண்டே ஃப்ரீயாக இருக்கீங்களா? என்ன விஷயம்? பார்க்க தெரியுங்க. அம்மா கிட்டேயும் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வரணும். சரி. நீங்கள் பில் பே பண்ணிட்டு வரேன். சொல்லுண்ணா. பிஜி தானே போறீங்க? நானும் அந்த வழியாக தாங்க போகிறேன். ட்ராப் பண்ணிட்டு இல்லைங்க. பரவாயில்ல, வாங்க இல்ல வாங்க. உனக்கு சத்தியமா எதுவுமே தோணலையா நிதி? எனக்கு உண்மையாவே பிடிக்காதா? உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. பட் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசினது இல்ல. உன் மேல கொஞ்சம் கூட அளவு இல்ல. அதான் சொன்னேன்ல, உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு. உன்னை ரொம்ப பிடிச்ச காரணமே நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழறத நீ ரொம்ப ரசிக்கிற, அதான். ஆனா அந்த கமிட்மெண்ட்ஸ், லவ், ரிலேஷன்ஷிப், மேரேஜ் இதெல்லாம் நேச்சுரலா கிராஜுவலா எனக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் பிறந்த ஒரு தூய்மையான உணர்வை பிரதிபலிச்சு தப்பா? பார், ஐ லவ் யூ சொன்னதுக்கு அப்புறம் மென்டல் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அட இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்தா லைஃபே போர் அடிச்சிடும்டா. எல்லாமே பைத்தியக்காரத்தனம். உலகம் ஃபுல்லா பைத்தியக்காரங்க, நீ மட்டும்தான் புத்திசாலி இல்லையா? அம்மா தெரிஞ்சாங்க நிதி 20 வருஷம் கழிச்சு. டேய், இங்க பாரு. ஓகே, கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்போவே, இந்த நிமிஷமே. எனக்கு ஓகே, நான் ரெடி. ஆனா ஒண்ணு, நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ரீசன் கொடு. ஜஸ்ட் ஒன். நான் கட்டிக்கிறேன். உலகம் மொத்தமும் பைத்தியக்காரங்களான்னு கேட்டல்ல, அந்த புத்திசாலிங்க கிட்ட கூட கேட்டு சொல்லு. நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? just give me one reason and convince me. சரியா? அப்பவே நீயே என் கழுத்துல தாலி கட்டிரு. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் படி தாண்டா பத்தினியா உன் கூடவே இருப்பேன். I promise. Just give me one single reason. ஒரே ஒரு ரீசன் கொடு. ஒரே ஒரு ரீசன் கொடு. Just give me one reason and just convince me. ஒரே ஒரு ரீசன் கொடு. ஓகேவா? ப்ராமிஸ். ப்ராமிஸ். ஹாப்பி? வா, மேட்ரு பண்ணலாம். நோ. ஏண்டா? எனக்கு பீரியட்ஸ். டேய், ரிவெஞ்சா? என்னடா தம்மெல்லாம் வெளியே வந்து அடிக்கிற? வாரிசு மேல அவ்வளோ அக்கறையோ? ஒரு மேட்டர் ரெடி பண்ணியிருக்கேன், உள்ள வா. வா வா வாடா. ஹாய் மேடம். நமக்கு டைம் இல்லை, வேற வழியும் இல்லை. மேரேஜ் ஆன மாதிரி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணியிருக்கேன். இதை காமிச்சா போதும், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்களாம்மா. சரியா? ஒரு வாரத்தில் எல்லாம் சரியாயிரும். இதை காமிச்சா போதும் மேடம், ஒரு வாரத்தில் எல்லாம் சரியாயிரும். ஈஸி தான். முடி சரச வரைக்கும் டைம் ஆக கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. அதனால சீக்கிரம் பண்ணலாம். சரியா? டாக்டர் மீட்டிங் நாளைக்கு தானே சொன்னேன். டே என்ன ப்ரொடியூசர் எப்போ மீட் பண்ண போற? நல்லா நினைக்கிறேன். எது இந்த அம்மா பொண்ணை கூட்டிட்டு வர்றாங்க எங்கன்னு பார்த்தா மணமேடை, அந்த சீன் தானே? சரி சரி சரி, நல்லா பண்ணு. சரியா? அந்த மயிலாண்டி ஏதாவது ஜாதகம் எதுவும் கேட்பான்டா,
சொல்லு, சிறப்பாக பண்ணி விட்ருவோம். என்ன பார்க்குற, ஒரிஜினலை விட ஒரிஜினலாக இருக்கும்டா. நான் டிகிரியே அப்படி தான் முடித்தேன். வரட்டா? பாய் மேடம். அப்பா எப்படி? மிலிட்ரியில் இருந்தாருங்க, காஷ்மீர் எல்ஓசியில். என்ன மூஞ்ச பார்த்த ஞாபகம் தான் இல்லை. முதல் வாட்டி வரும்போது நான் பிறந்தேன், 2ஆம் வாட்டி வரும்போது என் தங்கச்சி பிறந்தா, 3ஆம் வாட்டி சவப்பொட்டியில் தாங்க வந்தேன். அப்படியே 20 வருஷம் போயிடுச்சுங்க. என்னப்பா, வாமா உள்ள வா. சாமி கும்பிட்டுக்க, வா உட்கார். இது பிரியாமா அவினாசியில வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கா. சசி உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காம்மா. மற்ற கேஸுன்னு வச்சுக்கேன், வெளியில ஏரியா பசங்களோட விளையாடுறதுக்கு போயிடுவான். ஆனா உன் கேஸுன்னா மட்டும் இந்த குண்டு புக் இருக்குல்ல, அதை எடுத்து வச்சுட்டு உட்காந்து எதையோ பரட்டிக்கிட்டே இருப்பான். ஓ கம்முன்னு இருமா, இப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. கிளைண்ட்ஸ்லாம் கடவுள் மாதிரி. உட்காருமா. நீ ஏன் இப்படி ஒடிஞ்சு போய் உட்காந்தியா? இந்த குடும்பத்தை யாருமா பார்த்துக்குவா? நல்ல மனுஷன்தான். ஹார்ட் அட்டாக் வந்தா நீ என்ன நான் என்ன எல்லாரும் போய் சேர வேண்டியதுதாம்மா. இதை நான் இந்த இடத்துல சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு கூட தெரியல. ஒரு கெட்டது நடந்த வீட்டில் ஒரு நல்லது நடத்தணும்மா. கலையை என் பையனுக்கே கொடுத்துருவேம்மா. அவனும் 2 கோழி பண்ண வச்சிருக்கான். மில்லில் என் கூட ஒத்தாசையா இருக்கிறான். அது மட்டும் இல்லம்மா, பக்கத்திலேயே கொடுத்துட்டீன்னா அவன் உன்னையும் பார்த்துக்குவான், நீயும் அவனை வந்து பார்த்துக்கலாம். நீங்க பேசிட்டே இருங்களா? சரிப்பா, இப்ப சாப்பாடு எடுத்து வைம்மா. சரிங்க. மடி, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க. வாழ்க்கையில தண்ணியாவே இருந்தீன்னா வெறுத்து போயிடும். எதையாவது ஒண்ணு பிடிச்சுக்க. பழசியே நினைச்சிட்டு கவலை எல்லாம் பட்டுட்டு இருக்க கூடாது. தைரியமா இருக்கணும். புரியுதா? உங்க அம்மா பாவம் இல்ல? இத்தனை வருஷம் செக்ஷுவல் லைஃபே இல்லாம எப்படிதான் வாழ்ந்தாங்களோ. ஆகுதுடா, தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். இப்ப நல்லா ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கோம். இதே மாதிரி இருப்போம். உன் கூடவே இருக்க, ஐ ப்ராமிஸ். ஆனா அந்த கல்யாணம் மட்டும் வேணாண்டா. டே கொஞ்சம் இங்க பாரு. அந்த சிட்டி ரோபோட் உன்ன மாதிரி தாண்டா இருந்தான். ஆனா ஒரே ஒரு ஐஸ்வர்யா ராய் வந்து ஒரு முத்தம் கொடுத்தா அதுக்கப்புறம் மொத்த கதையும் மாறிடுச்சு. தெரியும்ல, அந்த மாதிரி தாண்டா. இந்த காதல் கீதெல்லாம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா எல்லாமே மாறிடும். உன்னை ரொம்ப பிடிச்சதுனால தாண்டா சொல்றேன். இந்த லவ், கல்யாணம், மயிரெல்லாம் நமக்கு வேணாண்டா. ஏ சசியா, டைவர்ஸ் கேஸை பார்த்தோமா போட்டோமான்னு இல்லாம அதான கோயம்புத்தூர்ல எங்க பார்த்தாலும் ஒரு அழிச்சட்டியம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. லவ் மட்டும்தானா இல்ல கல்யாணம் இது பண்றீங்களா? கோவம் வருதான்? டேய் இங்க பாரு மாப்பிள்ள, மகேஸ்வரன் சொல்றத உனக்கு திருப்பி ஞாபகப்படுத்துறேன். ஒரு டைவர்ஸ் ஆன பொண்ணு குழந்தையோட இருந்தா கூட அவளை நம்பலாம். அந்த குழந்தை இல்லாம டைவர்ஸ் பண்ணி தலைவராளி பார்த்தியா, அவளுக்கு பாதி பேர் பொழப்பே தான்டா. கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் வாங்கி போயிட்டே இருப்பானே, அப்புறம் நீ தான் நக்கிட்டு இருக்கணும். அவளையெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பைக்ல பார்க்க போதே விட்டு ஏத்திருக்கணும். மிஸ் ஆயிட்டா. பாருடா. அட என்னம்மா புள்ளைய கூட்டிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேன்லம்மா. இல்லைங்களா, பக்கத்தால சிட்டு கட்ட வந்தேன். அப்படியே ஒரு எட்டு பாத்துட்டு போயிடலான்னு. சரி டே சுப்பு, வந்ததான் வந்தீங்க. காப்பி தண்ணி டீ தண்ணி ஏதாவது? அதெல்லாம் ஒன்று வேணாம். டேய் சுப்பு, பத்திரமா கொண்டு போய் கார் எடுத்து வீட்டுல விட்டு வா. சரிங்கப்பா. இல்லப்பா, இல்ல வேணாம்.
எனக்கு கடை வீதிக்கு போனோம்னா கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கணும். வாங்கிட்டு அப்படியே நடந்து போயிடணும். சரிம்மா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அடுத்த வாரம் இவங்க அம்மாவை கூப்பிட்டு வீட்டுக்கு வர்றேன். அன்னைக்கு நல்ல நாள் பார்த்து நிச்சயத்தை அப்பவே வச்சுக்கலாமா? அப்படிங்களாண்ணா? ரொம்ப சந்தோஷம்ண்ணா. இருவர் அண்ணா, மத்த விஷயம்லாம் என்ன செய்யணும்? அட என்னமா சொந்த வந்ததுக்குள்ள மத்த விஷயம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? கலை நம்ம பொண்ணுமா, மத்த செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. நீ அதை பத்தி எதுவும் கவலைப்படாத. நீ பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வாமா. ரொம்ப நன்றிங்கண்ணா. வரேண்ணா. வரேன்பா. சொல்லு சித்தி. என்னடி இது? அம்மா சொன்னாங்க சுப்பையாவை கட்டிக்க போறியாமா? விடு சித்தி, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே? அம்மா பாவம். ஏய், அவனை பத்தி நமக்கே தெரியும்லடி. நீயே தப்பா சொல்லியிருக்க. எந்நேரமும் பார் பசங்களோட சேர்ந்து கும்மாளம் கூத்தும். என்னடி ஆச்சு உங்க அம்மாளுக்கு? கலை, உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. அக்காவுக்கு தான் எதுவும் தெரியாது. அவன் சரியான பொம்பளை பொறுக்கிடி. ஒன்னா நீ பேச, அம்மா வந்துட்டாங்க சித்தி, இல்ல நான் நான் பேசுறேன். உனக்கு சித்தி கூப்பிட்டுருக்கா. என்னடி பேசுனா? எப்படியாவது உன் மண்டைய கழுவி இதைய நிறுத்திடணும்னு பாக்குறாளா? அப்ப என்னடி உனக்கு ஏத்தம்? இங்க நடக்கிற எல்லாத்தையும் உடனடியா அவகிட்ட சொல்லியே ஆகணுமாக்கும். மனுஷன் இல்லாம ஒண்டி கட்டியா உன்னை எப்படியாவது ஒரு பெரிய இடத்துல கரை சேர்க்கணும்னு நான் படுற அவஸ்தை எனக்கு மட்டும் தான் தெரியும். நீ பிறக்கும் போது அழ ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் என்ன நீ அழ வச்சுட்டு தான் இருக்க. பல்ல உடைச்சிருவேன், போயிடு. நான் உடைச்சுக்கோ. என்ன சொன்ன? நான் பிறக்கும் போது அழுதியா? நான் பிறக்கும்போது ஏன் அழுத? நான் பிறக்கும்போது ஏன் அழுத? பொம்பளை புள்ள வேணானா கருவிலே கழிச்சிருக்கலாமே. நானே கேட்டேன். நானே கேட்டேன். நானும் கேட்டேன். இந்த வாழ்க்கை